Hi everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair Central America. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் vlog, ஒரு வீக்கெண்ட் vlog தான். சடனாக நாங்கள் பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆக்சசபிளாக இருந்தது, எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாமே இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய தடவை விளாக்ஸ்க்கு எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு. போன வீடியோவுக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் கொடுக்கல, என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் டூ தட். அண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த விஷயம் நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீக்கெண்ட் வந்து டேஸ்ட் ஆஃப் இந்தியா 506 இந்த ரெஸ்டாரண்ட் நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட் இங்கே கோஸ்தாரிக்காவில் இருக்கிறது. எங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்னால் டெஃபினட்டாக அதுதான். ஸோ பிரியாணி தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா நான் நிறைய தடவை அந்த ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் யூஸ்வலாக சாப்பிட்டுட்டு சுற்றி பார்ப்போம். அதை அப்படியே சுற்றி பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்தோம். எஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஸ்பானிஷில் எஸ்டேசியான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு ஐஸ்கிரீம், கோன் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் ஃபைனலாக வந்து கோன் ஐஸ்கிரீமுக்கு இருக்கிற ஒரு லவ் அண்ட் அந்த பேஷன் வந்து எனக்கு குறையவே குறையாது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ கப்பில் கொடுத்தாலும் சரி, இல்லைனா அந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம், பார் ஐஸ்கிரீம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, எனக்கு லாஸ்ட்டாக கோன் ஐஸ்கிரீமில் சாப்பிட்ற ஒரு திருப்தி வந்து வரவே வராது. நமக்கு சின்ன வயசு மெமரிஸ் நிறைய வரும் கோன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு. ஏன்னா அப்போல்லாம் அது ஒன்று தானே இங்கே மோஸ்ட்லி இருந்தது இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ராபெரி சொன்னேன், அனு வந்து ஐ திங்க் சாக்கோ சிப் ஏதோ சொன்னான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அதிலேருந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த 2 ஃப்ளேவர் எடுத்தோம். வாவ், சரியான டேஸ்ட்டுங்க. அங்கங்கே அந்த பிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் ஒரு ரியல் ஸ்ட்ராபெரியை சாப்பிட்ற மாதிரி இருந்தது. மேலே ஒரு எசன்ஸ் ஊற்றின மாதிரியோ, ஒரு சும்மா ஒரு ஐஸில் வந்து ஃப்ளேவர் பில்ட் பண்ண மாதிரியோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மில்க் ஷேக்ஸ், அப்புறம் ஸ்மூதீஸ், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து மெயினாக அந்த கோன் ஐஸ்கிரீமுக்காக தான் இங்கே அட்ராக்ட் ஆகி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிட்டு ஸ்கூல் விஷயங்கள், பர்சனல் விஷயம், ஒரு டீனேஜ் பொண்ணு நம்ம பசங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க நிறைய விஷயம் இருக்கும். அதுவும் ஒரு டாட்டராக இருந்ததுன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி அவங்க அம்மா கிட்டக்க தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். பட் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பேரண்ட்ஸை விட மற்றவங்கள தான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அது ஏஜும் கூடங்க. இந்த டீனேஜ் பசங்களை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சடனாக நாங்கள் வந்து ரான்ச்சோ செமானா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அது வந்து சாட்டர்டே போயிருந்தோம், ப்ரீவியஸ் ஐஸ்கிரீம் vlog. இது வந்து சண்டே போயிருந்தோம். ஸோ நான் ரெண்டுமே கம்பைன் பண்ணி இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இது போகணுன்னு நாங்கள் ஆசைப்பட்டுட்டே இருந்த இடம். நான் மெயினாக ஆசைப்பட்டுட்டே இருந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நானாகவே வந்து கால் பண்ணி இன்கொயர் பண்ணி எப்படி போகலாம் என்னெல்லாம் கேட்டு நாங்கள் சரி என்ன தான் இருக்குது சடனாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க இந்த இடம் பார்க்கவே. இது ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி தான். இந்த அனிமல்ஸு, டொமஸ்டிக் அனிமல்ஸ் இருக்கிறது, ஹார்ஸ் ரைடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் போகும்போதே ஆஃப்டர்நூன் 2:30 சம்வேர் அந்த டைம் ஆகிடுச்சு எங்களுக்கு. மார்னிங் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு சடனாக பிளான் பண்ணி போனதுனால, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நான் திருப்பி வருவேன், தட்ஸ் ஃபார் ஷுவர். நிறைய நேரம் இருக்கிற மாதிரி நாங்கள் வரணும்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் போயிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் உங்களுக்கு ஓவர் க்ரௌடடாக இருந்ததுங்க. மெயினாக ரெஸ்ட் ரூம் இது பார்த்திங்கன்னா டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ரெஸ்ட் ரூம் இருந்ததா, சரி நான் உங்களுக்காக எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அங்கேயுமே லைன் நின்னாங்க. சரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக டெலிகேட்டாக இருந்துச்சு, அங்கே போய் நம்ம எப்படி எடுக்கிறது இப்போது. பட் வெல் மெயின்டைன்டு, ஒண்டர்ஃபுல்லான டிசேபிள் ஃப்ரெண்ட்லி வாஷ்ரூம், சான்ஸே இல்லை. அதே மாதிரி இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்லேருந்தே எங்களுக்கு ஆள் வந்தாங்க. ஸோ நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையோ, நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாதோ அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தா தான் கடவுள் யாராவது ஒருத்தரை நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னா என்ன, அதுக்குன்னு நம்ம வீட்லேயெல்லாம் இருக்கணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ நான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா, பயந்து போய் ஒரு இடத்துக்கு போகாமல் இருக்கிறத விட போய் பாருங்கள். ஆல்வேஸ் காட் வில் சென்ட் சம் ஒன் டு ஹெல்ப் அஸ் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். எல்லாமே பார்த்திங்கன்னா வுட்டில் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டி உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ எப்பயும் போல் ஜெய் எதுவும் சாப்பிடல, அவர் வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு கோஸ்டாரிக்கன் ஃபுட் சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் வீட்டில் பண்ணுற வெத்த குழம்பு நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு செஞ்சு கொடுத்துரு, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த கோஸ்டாரிக்கன் ஃபுட்டில் ஒரு சில ஐட்டம் பிடிக்கும், அதனால் நான் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரிங்க, இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப உள்ளே எங்களை உட்கார வச்சுட்டாங்க. ஏன்னா சீட்டே கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த விண்டோ இல்லை, அந்த ஓப்பன் வியூவில் உட்காந்தா செம்ம பிரைட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு இடம் கூட இல்லைங்க, அவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு அன்றைக்கி நாங்கள் சண்டே போகும்போது. ஸோ நாங்கள் சொன்ன லன்ச் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளாட்டர் மாதிரி, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லை, நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. 3 பேர் கூட ஆக்சுவலாக சாப்பிட்லாம், பட் நாங்கள் 2 பேரும் தான் வந்து எடுத்துக்கிட்டோம். அணுக்கு செம பசி அதனால். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காயோ பின்டோ ரைஸ் அண்ட் பீன் எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணு வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இங்கே ஆப்ஷன் கேட்டாங்க, எக்கு வேணுமா, சாலட் வேணுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டாங்க. இந்த பிளாட்டர்லேயே நிறைய வெரைட்டி இருந்தது. ஸோ எங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிளாட்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, ரொம்ப ஸ்பைஸ்லாம் இல்லை, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாரிங்க, இந்த டல்லான ஒரு ஷேட் அந்த ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப சாரி. அது எப்படி இப்போ நாங்கள் இடம் மாற்றி உட்காரலாம் அப்படின்னு பார்த்தோம், பட் ஆல்ரெடி மணி 2:30 செம்ம பசி. சரி கிடைக்கிற இடத்துல, ஏன்னா அவங்க எங்களுக்காக வந்து நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி இடம் வேறு பிடிச்சி கொடுத்தாங்க. அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பட் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ நம்ம ரொம்பவும் பர்டிகுலராக இருக்க முடியாதுல்ல அவங்க ஹெல்ப் பண்ணும்போதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி பண்ணேன். ஸோ இங்கே இருக்கிற சீட்டிங்லாம் பாருங்கள், இதெல்லாம் கிடைக்கவே இல்லைங்க. நாங்கள் வந்தபோது நாங்கள் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் போகும்போது தான் ஆக்சுவலாக அதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்தது. இங்கே உட்காந்து நான் வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக வருவேன், இங்கே இந்த இடத்துல உட்காந்து நான் வீடியோ பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோ அழகான வியூ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கிற எக்ஸிட் ஆனோடனே, உங்களுக்கு எக்ஸிட்னா அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில் வந்தோடனே உங்களுக்கு வந்து அங்கே பெரிய லான் மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அங்கெல்லாமும் வீல் சேர் ஆக்சசபிள் தாங்க. கொஞ்சம் நம்ம வீல் சேர் நல்லா இருந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக அங்கேயும் வந்து போக முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க மட்டும் இல்லை, எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை, வந்திருந்த பப்ளிக்கில் எனக்கு அவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க. யூஎஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, கோஸ்டாரிக்கன்ஸில் திஸ் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. கார் பார்க்கிங் ஆக்சுவலாக பயங்கர டைட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க, வந்து கேட்டு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இந்த இடத்துலலாம் மாத்திரம் அங்கங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக ஜல்லி மாதிரி இருக்கும், போக முடியாதுன்ட்டு இல்லை, பட் கொஞ்சம் ஜல்லி மாதிரி இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. சாரி, நான் வீல் சேர்லேருந்து உட்காந்து எடுக்கிறதுனால உங்களுக்கு லெவல் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னுடைய பாயிண்ட் வந்து டு ஷோ ஹவு ஆக்சசபிள் அண்ட் ஹவு திஸ் பிளேஸ் பியூட்டிஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு ரேம்ப் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வந்து அந்த ரேஞ்சை கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரேம்ப் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜல்லி அண்ட் கிராஸ் ஃப்ளோர் இருக்குது, பட் கனெக்ட் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையுமே ரேம்ப் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். செம்ம வெயில், ஆனாலும் செம்ம ஜில்லுன்னு காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு பாயிண்டில். ஏன்னா ரெஸ்டாரண்ட்குள்ளே நாங்கள் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கோம் அப்படின்னு நினச்சோம். வெளியில் வந்தால் பயங்கர ஜில்லுன்னு காற்று, அந்த வெயில் தெரியவே இல்லை, அப்படி இருந்தது. ஸோ அணு வந்து சரி இங்கே என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் ஃபுல்லாக குட்டி பசங்களுக்கான குட்டி பசங்க இல்லைங்க, பெரியவங்க கூட உட்காந்து ஸ்விங் விளையாடினாங்க, நான் பார்த்தேன். ஸோ அவள் சொன்னால் நான் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் அந்த மேலே விஞ்ச் ரோப் மாதிரி ஒன்று இருந்தது, அவள் மட்டும் அதுக்கு போயிட்டு வந்தாள். அது வந்து அவளால் செல்ஃபாக வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது நான் சொன்ன மாதிரி நான் மார்னிங்கே போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு 11 AM போயிட்டோம் அப்படின்னா ஒரு 3:34 PM வரைக்கும் நம்ம இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அணு வந்து ஸ்விங் விளையாடிட்டே இருந்தாள். ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஸ்விங் விளையாடிட்டு, எனக்குமே ஆக்சுவலாக அதில் விளையாடணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு, பட் உள்ளுக்குள்ளே ஒரு பயமும் இருந்தது. ஏன்னா சின்ன பசங்களாம் விளையாடுறது, நம்ம எதாவது பண்ணிட்டோன்னா அப்புறம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஏரியா இருக்கும், சுற்றி வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் ட்ரீஸ் அந்த மாதிரி. பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம போனோம் இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகுது, பெரிய ரெஸ்டாரண்ட் அது. எந்த பக்கத்துலேருந்து போனாலும் ஆக்சுவலாக வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இங்கே தான் உட்காந்துருந்தேன், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது ஆக்சுவலாக.
நம்ம ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் வந்து பர்சனலாக ஃபேமிலியோட போகிறத ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இங்கே உட்காந்துக்கலாம், பசங்களை விளையாட விட்டுட்டு பேரண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து அந்த பார்க்குக்கு, அதுக்கப்புறம் அந்த ஹார்ஸ் ரைடு, அங்கே குட்டி குட்டியாக நம்ம திங்ஸ்லாம் வச்சு உட்காந்து விளையாடுறதுக்கு, வீட்டிலேருந்து கூட சில பேர் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அப்பா செம்ம க்ரௌடடாக இருந்ததுங்க அன்றைக்கி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ரேம்ப் இருக்குது கனெக்ட் பண்ண. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டில் த எண்டு அந்த ரோப் வின்ச்சில் போகிற இடம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேம்ப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரேம்ப் போட்டிருக்காங்க கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. நீங்கள் எங்கேருந்து வேணும்னாலும் நடுவில் வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருக்குங்க உட்கார்ற இடம். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாண்டு மாதிரி, இந்த லேக் கூட இல்லை, ஒரு குட்டி பாண்டு மாதிரி இருக்குது. இங்கேயும் நம்ம உட்காந்துக்கலாம், அழகாக இருக்கும். அங்கே தான் வந்து அந்த ரோப் வின்ச் இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஏறி போனால் அந்த ரோப் வின்ச் வந்துடும். இது மாத்திரம் அனு போயிட்டு வந்தா. ஸோ கண்டிப்பாக இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் விலாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா கார் இங்கே வரோம்ல, இங்கேருந்து கூட நம்ம ரேம்ப் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம ஏறிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். See you all in my next vlog. Bye.